குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 6வது பாடல். எல்லாரும் பட்ட களம் என்று தொலையுமடி சொல்லி அழுதால் துயரம் எனக்கு 6 மடி. என்று தொலையும் அப்படின்னா என்று நீங்கும். என்னுடன் பிறந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இறந்ததால் எனக்கு உண்டான துன்பம் எப்பொழுது நீங்குமோ யான் அறியேன். அதனை யான் வாய்விட்டு கூறி அழுதால் ஒருவேளை அது தீர்ந்தாலும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 7. மண் முதலாம் ஐம்பூதம் மாண்டு விழ கண்டேண்டி விண் முதலா ஐம்பொறிகள் வெந்து விழ கண்டேண்டி. இதுதாங்க அந்த பாடல். மாண்டு விழ அப்படின்னா உயிரற்று விழுந்திட, விண் அப்படின்னா வானம். என் ஞான குருவின் ஞானத்தை பற்றியவுடன் நிலம் முதலான 5 பூதங்களும் உயிரற்று வீழ்ந்திட கண்டேன். வானம் முதலான 5 பூதங்களிடை நின்று ஐம்பொறிகளும் வெந்து விழுவதை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 8. நீங்கா புலன்கள் 5ம் நீராக வெந்ததடி வாக்காதி ஐவரையும் மாண்டு விழ கண்டேண்டி. நீராக அப்படின்னா சாம்பலாக, என் தோழியே என்னால் ஒழிக்க இயலாத ஐம்புலன்களும் சாம்பலாய் வெந்து அழிந்தன. வாக்கு முதலான தொழில் கருவிகள் 5ம் மாண்டு விழுவதை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 9. மனக்கரணம் அத்தனையும் வகை வகையே பட்டழிய இனக்கரணத்தோடே எரிந்து விழ கண்டேண்டி. கரணம் அப்படின்னா கருவி. என் ஞான குரு ஒரு சொல் சொன்ன உடனே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை அழிய அவற்றின் இனமான மெய் முதலான புறக்கருவிகளும் எரிந்து விழ நான் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 10. ஆத்தும தத்துவங்கள் அடுக்கழிய வெந்ததடி போற்றும் வகை எப்படியோ போதமிழந்தானை. 24 ஆன்ம தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா 5 மெய், 5 சுவை, 5 வாக்கு, 5 நிலம், 4 மனம் முதலானவை. இவ்வாறு என் ஆன்ம தத்துவங்கள் 24ம் தம் நிலைக்குலைய அழிந்தன. இத்தத்துவம் இழந்த யான் ஆணவம் சிறிதும் அற்ற இறைவனை வணங்குவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 11வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.